அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 41:20 சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு. அப்ப யாவரும் காண போகிற அற்புதம் தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறதை உங்களை சுற்றியுள்ளவர்கள் காண போகிறார்கள். தேவனுடைய செய்கைகளை, தேவனுடைய செயலை உங்கள் வாழ்க்கையில யாவரும் காண போகிறார்கள். கண்டு அப்புறம் உணர்வடைவார்கள். அப்பா, கர்த்தர் வாழ்க்கையில இதெல்லாம் செய்றாருப்பா, உணர்வடைய போகிறார்கள். சிந்திப்பார்கள். ஆண்டவரை நம்பினா இப்படிதான் நடக்கும் போல, ஆண்டவரை நம்பின இவனை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார், அது போல ஆண்டவரை நம்புறவங்களை இப்படிதான் வைப்பாரு போலன்னு சிந்தித்து அறிவார்கள். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்கிறது. தேவனுடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்த அருமையானவர்களே, அது கிரியை செய்து என்ன செய்கிறது? சில காரியங்களை உங்களுக்கு என படைக்க, சிருஷ்டிக்க போகிறது. அப்ப இந்த தேவன் சிருஷ்டி கர்த்தர் பாருங்க, சிருஷ்டி கர்த்தர் இயேசு பாருங்க, பிறவி குருடனை அவர் சுகமாக்குகிறார். அப்ப அங்கே அவர் சிருஷ்டிப்பின் அற்புதத்தை அவர் செய்கிறார். அப்போஸ்தலர்ல படிக்கிறோம் பாருங்க, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் சப்பானியாய் பிறந்த ஒருவன். ஆனால் அன்றைக்கு பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நடன்றாங்க. அங்கே ஒரு சிருஷ்டிப்பின் அற்புதம் நடந்தது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, உங்களுக்காக இயேசு இன்று நன்மை செய்ய போகிறார். உங்களுக்காக இன்று இயேசு சிருஷ்டிப்பின் அற்புதத்தை செய்ய போகிறார். சில காரியங்களை சிருஷ்டித்து கொடுக்க போகிறார். சில காரியங்களை உங்களுக்கென உருவாக்கி கொடுக்க போகிறார். பாருங்க, லூக்கா 5 பார்க்கிறோம், 2 படகுகள் அமிலத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள். காலை நேரத்துல மீன்கள் மேலே வராது, ஆனா இயேசு அன்னைக்கு அவங்களுக்கு அற்புதம் செய்தார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்காக இயேசு சூப்பர் நேச்சுரல் அற்புதத்தை செய்ய போகிறார். அதை பார்க்கிறவங்க சொல்ல போறாங்க, இது கர்த்தருடைய கரம், இது தேவனுடைய செயல், தேவன் தான் இதை சிருஷ்டித்து கொடுத்திருக்கிறார் என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிந்து கொள்ள போகிறார்கள். உங்க வாழ்க்கை பெரிய சாட்சியா இருக்கும் போது நீங்க பெரிய சாட்சியாய், இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பெரிய சாட்சியாய் நீங்கள் இருக்க போகிறீர்கள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத நல்ல நாளா இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.